ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஓவர் பவர் அன்எம்ப்ளாய்டு டீமன் கிங் எபிசோட் 26 தான். சீசன் 1 கடைசி எபிசோடும் இதுதான். ஸோ வீடியோவுக்கு மறக்காம எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு இன்னமும் ரெக்கமெண்ட் ஆகும். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் ஒரு எபிசோடும் உங்களை தேடி வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே ஆளு அங்கே இன்வென்சிபிளாக மாறி இருப்பாங்க. இடத்துல ஏகப்பட்ட அண்டட்ஸும் அப்பியர் ஆயிருக்கும். அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ ஒரு பயங்கரமான ஸ்ட்ரைக்கை கொடுத்து ஒண்ணுமே இல்லாம ஆக்கிறான் ஆளு. இதனால அங்க இருக்கிற அண்டட்ஸ் எல்லாமே அழிஞ்சு போயிட்டு ஆலிஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறான். இதான் ஒரு ட்ரூவான டீமன் லார்டோட பவரா என்ன? இந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கு இது. இந்த இடத்துல அவரும் ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஏன்னா கஷ்டப்பட்டு இவ்வளவு பெரிய பவரை அடைஞ்சாரு. மத்தவங்கள டஸ்டா மாத்தலான்னு பார்த்தா அவருடைய அண்டட்ஸ் அங்க டஸ்டா மாறி போயிடுச்சு. இவ்வளவு கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ண தெரியுமா? இங்க ஒரு சைடு நம்ம ஹீரோக்கும் கவலையா இருக்கு. எல்லாத்தையுமே அழிச்சிட்டா, அங்க ஆப்போனன்ட்டும் இல்ல. ஆனா இதுவும் ஒண்ணு, இதனால லைட்டா வச்சு எனக்கு லைஃப் கிடைச்சது இல்லைன்னா அவ்வளவுதான், என்னோட கர்ஸ்னால நான் இறக்க போத நினைச்சு கவலைப்படுற மாதிரி ஆயிடும். இடத்துல அவரும் பயங்கரமா புலம்புறாரு. உனக்கு தெரியுமாடா, நான் என்னோட எம்பியரை திரும்ப ரீபில் பண்ணி ஒரு கிங்கா மாலான்னு போனேன். அநியாயமா எல்லாத்தையுமே நாசமாக்கிட்டேன். கிங்கா மானக்கு அப்புறம் எனக்கு பேரு கிடைக்கும், புகழ் கிடைக்கும், பொண்ணு கிடைக்கும், காசு கூட கிடைக்கும். இந்த மாதிரி எல்லா விஷயமும் என்கிட்ட இருக்கும். இல்ல உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். நானே இதுக்கு முன்னாடி ஒரு கிங்கா இருந்தவன் தான். உங்களை தொல்லை பண்ணி டார்ச்சர் பண்ணுவாங்க, அதை பண்ணி இதை பண்ணுன்னு. சில பல விஷயத்த நீ தப்பா பண்ணிட்டேன்னா அவ்வளவுதான், உனக்கும் மேல 2-3 கிளை ஆடுங்க இருக்கும். இதுங்க பயங்கரமா உன கையை காட்டி திட்ட ஆரம்பிக்கும். இதுவே உனக்கு ஒரு கர்ஸ் மாதிரியும் இருக்கும். உன்னை தொலை பண்ற தொலைல இந்த பதவியை நீ தூக்கி போட்டலாம் அப்படின்லாம் யோசிப்பேன். இவன் உனக்கு தூக்கத்துல கூட அந்த மாதிரி கனவுலாம் வரும். சரியான தூக்கம் உனக்கு கிடைக்காது. நான் என்ன ஆசைப்படுறேன்னா ஒரு நார்மலான லைஃப், நல்ல தூக்கம் இருக்கணும். ஆனா இதை கேட்ட ஒரு இன்னும் ஆச்சரியமா வராது. நம்ம ஹீரோ கிட்ட பயங்கரமான பவர் இருக்கு. அந்த அளவுக்கு பெரிய ஆளா இருக்கும் போது வெறுமா தூக்க முடியுதான் இவனுக்கு தேவையா? எனக்கு தெரிஞ்சு இவன் ஒரு டிவைனான ஆளுன்னு நினைக்கிறேன். இவன் ஒரு டிவைன் பீயிங்கா இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்பதான் எனக்கு புரியுது காட், நான் இதனால தான் தோத்து போனேன். ஒரு மாட்டலால எப்பயுமே டிவைனான பீயிங் கிட்ட ஜெயிக்க முடியாது. அதனால என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு ஓடிடுறான். ஹீரோக்கு புரியல, என்ன இவன் டிவைன் பீயிங் எது சொல்லிருக்கான். எனக்கு தெரிஞ்ச ஆளு பதவி ஆடினும் சொல்லி பைத்தியம் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். அங்க போகும்போதும் நம்ம ஹீரோ கிட்ட அவ சொல்றான், எனக்கு புரியுது, தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல வேணா, கோல்டு காயின நிறையவே எனக்கு கூட அதுவே போதும். அது இல்லடா முட்டாளு, எல்லா விஷயமும் உன்னாலதான் ஆரம்பிச்சது. இந்த கீயை குயினு கிட்ட குத்தந்தா எவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா? வந்திருக்காது. அதே மாதிரி உன்னால நான் அவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கினேன். சரி அதை விட இந்த மாதிரி எதுக்காக அவரை ஓட விட்ட? அவனால ஏதாச்சும் பிரச்சனை வராதா? அவன் உனத்துக்கும் லாய்க்கல, அவனை தட்டி விடு. அவனெல்லாம் பெருசா எதுவும் பண்ண முடியாது. இந்த ஹியூமன்ஸோட சிஸ்டம் பத்தி ஒண்ணுமே புரியலப்பா. வித்தியாசமான சிஸ்டமா இருக்கு. அவங்களே அந்த பெரியவரை பிடிக்கட்டும். ஆமா, எதுக்காக நீங்க இங்க வந்தீங்க? இந்த விஷயத்த அவன் சொல்றதுக்கு போறான். ஆப்வியஸா அப்படி கத்த ஆரம்பிச்சிருவானா? அதனால அவங்க 2 பேரும் அங்க சண்டை போட்டுக்கிறாங்க. அங்க ஷெல்லியும் ஏந்துக்கிறான். ஆமா என்ன ஆச்சு? நம்ம எங்க இருக்கோம்? நம்மள வித்துட்டாங்களா என்ன? இல்ல பயப்படாத, நம்ம இப்போ சேஃபா இருக்கும். முக்கியமா இவனால நம்ம காப்பாற்றப்பட்டிருக்கோம். அரகண்டா இருக்கலாம், பைத்தியக்காரத்தனமா கூட பண்ணலாம். இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஆமா ஒரே அடியில நான் கொன்னுட்டேன். இது கேட்ட உடனே அவ ரொம்ப சந்தோஷமாவரா. ப்ரோ நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. அந்த இடத்துல நம்ம ஆலிஸ் சொன்ன விஷயத்தெல்லாம் அவன் சொல்றான். ஆலிஸ் அப்பயே சொன்னாங்க நீங்க வருவீங்க, கண்டிப்பா காப்பாத்துவீங்கன்னு. அதே மாதிரி தான் இங்க ஆச்சு. நீங்க காப்பாத்தவும் செஞ்சீங்க. என்னோட ஹார்ட் கனெக்டடா இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல நான் அப்படி ஒன்னும் மீன் பண்ணி சொல்லல. எனக்கு புரியுது ஆலிஸ், நான் அப்படியெல்லாம் யோசிச்சு பார்த்திருக்கியோ, என்னால புரிஞ்சிக்க முடியுது. இந்த இடத்துல சடனா பிரேக்கும் இல்லம்மா. அவங்க 2 பேரும் ரொம்ப நெருக்கமா போயிடுவாங்க. அந்த நேரத்துல எல்லாருமே பார்த்து தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. வேற ஏதோதான் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னு. இந்த இடத்துல நம்ம ஹீரோ காப்பாத்திருப்பான்ல, அந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வர இங்க பார்ட்டி மாதிரி கொண்டாடுறாங்க. முக்கியமா நம்ம மோலினை தான் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. தன்னுடைய ஒய்ஃபுக்காக அவ்வளவு தூரம் போய் பயங்கரமா சண்டைலாம் போட்டிருப்பான். நீ ரொம்ப பெரிய ஆளா இருக்க, வேணும்னா சொல்லு, இந்த மாதிரி நானும் இருக்கேன் உனக்கு கம்பெனி கொடுக்க. ஆனா அதுக்குள்ள நம்ம ஆலிஸ் இருக்கிறா, இல்ல அவனுக்கு நான் தான். இந்த கெங்கியும் பஹூனியா நைட்ஸ் அவங்க பொடிச்சிட்டாங்க. அதனால பிரச்சனையும் இல்ல. இதுல அந்த எல்ஃப் பொண்ணு சொல்றான், நான் உங்களுக்கு ஏதாச்சும் ரிவார்டா தரணுமா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், கண்டிப்பா என்னோட வீட்டுக்கு போனக்கு அப்புறம் நான் உங்களுக்கு ரிவார்டை தரேன். இல்ல வேணாவே வேணாம். ஆனா நம்ம மர்லின் கேக்குறான். ஆலிஸ் பயங்கரமா கத்துறா, ஒரு சின்ன பொண்ணு அவளால என்ன பண்ண முடியும்னு. ஆனா அப்புறம் தான் சொல்றான், நான் வீட்டுக்கு போனக்கு அப்புறம் என்னோட பாக்கெட் மணில இருந்து ஒரு 10 மில்லியன் உங்களுக்கு தரேன். 10 மில்லியன் கேட்டோன்னே வாய பொழுதுறாங்க. ஏன்னா அவ்வளவு பெரிய அமௌண்ட் அது. அந்த இடத்துல நம்ம ஹீரோவும் கைய போச்சுன்னே சொல்றான், உனக்கு ஏதாச்சும் தேவையா? நீ எப்ப வேணாலும் என்ன கூப்பிடலாம், நான் எல்லாத்துக்கும் ரெடியா தான் இருப்பேன். அந்த இடத்துல திடீர்னு வேற ஒருத்தங்க வராங்க. உனக்காக தான்டா வெயிட் பண்றேன், வாடா. ஏன்னா ஆளு அப்படியே விட்டு போயிருப்பாள, அதனால அவ கடுப்புல கத்தின்னு இருக்கான். அந்த இடத்துல இவங்களுக்கு புது மிஷன் கிடைச்சிருக்கும். நம்ம ஷாலிய கொண்டு போய் அவளோட கிங்டம்லயே ஒப்படைக்கணும். சைடு ஒரு ஆளு காட்டுறாங்க. அவன் பயங்கரமா ஒரு மாஸ்டர் மேல நின்னு இந்த மொமெண்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணு அங்க புலம்பின்னு இருக்கான். சைடு ஒரு லேடியும் சொல்றான், எனக்கு தெரிஞ்சு இப்ப மர்லினோட ஹெல்ப் கண்டிப்பா எனக்கு தேவைப்படும் நினைக்கிறேன். இனிவ சொல்ல இங்கே இந்த எபிசோட முடியுது. என்ன விஷயம் எல்லாமே நம்மளுக்கு சீசன் 2ல தெரியும். சீசன் 2 எப்போ ஸ்பெசிபிக்கா வரும் அது எனக்கு சரியா தெரியல. சைனீஸ் அனிமேல பரவாயில்ல, அனிமேஷன் ரொம்ப நல்லா பண்ணி வச்சிருந்தாங்க. அங்க ஃபைட் சீன்லாம் ரொம்ப தரமாவே இருந்தது. சீசன் 2 ரொம்ப தரமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ பார்க்கலாம் எப்போதுன்னு. வந்தக்கப்புறம் கண்டிப்பா நம்ம சேனல்ல
சேனல்ல அப்லோட் ஆகும். அதுக்கும் நீங்க உங்களோட சப்போர்ட்டை கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தொடர்ந்து எந்த அனிமே போட்டாலும் மறக்காம ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. ஏன்னா உங்களோட லைக் தான் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் மாதிரி. லைக்கை போட்டுருங்க. இதுக்கப்புறம் ஒரு தரமான அனிமேல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனரா.